exercise 3.1ல second question பார்க்கலாம். So second question என்னன்னா discuss the nature of the solutions of the following system of equations. ஓகேவா? So நம்ம nature of the solutions வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? So இந்த questionல 3 subdivisions இருக்கு. So 3 subdivisions நம்ம one by one பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன தெரியணும்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் எப்பவுமே கொடுத்தோம்னா நம்ம சால்வ் பண்ணி அதோட எண்டில் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதோட எண்டில் ஸோ அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதோட நம்ம நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் என்னன்னா ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனோட எண்டில் நம்ம சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து 0 is equal to 0 எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா the system has infinitely many solutions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ the first type. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் 0 is equal to 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா infinitely many solutions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ செகண்ட் டைப்பில் எப்படி இருக்கும்னா நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதோட எண்டில் நமக்கு எப்படி கிடைக்கும் சொன்னால் 0 is equal to 1 or 0 is equal to some, that is some numbers. 0 is equal to இப்போ ஒரு 10 அந்த மாதிரி some numbers இதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? 0 is equal to some numbers நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னா ஆக்சுவலி இப்படி கிடைச்சிதுன்னா which is not possible. ஓகேவா? இட்ஸ் அ ஃபால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னா the system has no solutions அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம், the system has no solutions அப்படி சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் டைப். அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பில் எப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறப்போ அட் த எண்டில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ கிடைக்கும், இசட்டோட வேல்யூ கிடைக்கும். இந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ்லாம் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுது, செப்பரேட்டாக யூனிக்காக வந்து தனித்தனியாக வேல்யூ கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா the system has யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம XYZோட வேல்யூ செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிச்சுன்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ எப்படி த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சிடுச்சு. அதை நம்மளோட ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்ட் ஸோ 3 டைப் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 1. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை வந்து 1 2 என்ன எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஸோ எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஏன்னா இங்கே வந்து 2y இருக்குது, இங்கேயும் +2y இருக்குது, இங்கே -2y இருக்குது. ஸோ கெட் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ சால்வ் பண்ணுறப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங்கில் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ -3ல் 1 போச்சுன்னா -2 ஏன்னா டிஃப்ரென்ஸ் சைன்னா சப்ராக்ட் அண்ட் புது கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ மைனஸ் சைன் வரும் கிரேட்டர் நம்பர் சைன். ஓகே, ஸோ இது பண்ணுறப்போ 5ல் வந்து 1 போச்சுன்னா நமக்கு 4 +4 z which is equal to ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் சைன்ஸ்னா சப்ராக்ட் அண்ட் புது கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ண 6 கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -6. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 2. ஓகேவா? அதனால் 2. ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து மைனஸ் இருக்கிறனால நம்ம ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம மைனஸில் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸோட இது வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது. ஓகேவா? நமக்கு சால்வ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் அந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன், டிவைடட் பை -2 வச்சு இந்த ஹோல் ஈக்குவேஷனை -2 வச்சு டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், நான் அதாவது எல்லா சைனையும் ஜஸ்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். அது இங்கே ப்ளஸ் ஆகிடும், இது வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, இங்கே ப்ளஸ்னால் இது வந்து சாரி இங்கே மைனஸ்னால் இது வந்து இங்கே வரப்போ ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஓகே, இப்போ இது ஃபுல்லாக திரும்ப 2 டிவைட் பண்ணால் 1 2 2 2 2 4 3 2 6. ஸோ 1 இங்கே 2 இருக்குது, இங்கே 3. ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ சப்ராக்ட் பண்ணுறப்போ இது நான் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுது. ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இது சாரி இங்கே மைனஸ் ஆகிடும், இது வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும், இது வந்து இங்கே மைனஸ். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் சைன்ஸ் இருக்கப்போ எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். ஸோ இந்த ஹோல் இதுவே வந்து நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகி 0 is equal to 0. ஸோ இந்த மாதிரி 0 is equal to 0 இப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா the system has infinitely many solutions. The system has infinitely many solutions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தா
இங்கே வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு டேர்ம்ஸ் XYZ டேர்ம் இருக்கிற மாதிரி வேரியபிள் டேர்ம் இருக்கிற மாதிரி 3 ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ கன்சிடர் இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதை கன்சிடர் பண்ணுறப்போ இங்கே 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -3x கிடைக்குது. -1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ +3. ஓகே, இப்போ நமக்கு எப்பயுமே எக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, வெல் அண்ட் குட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஹோல் டேர்மை இந்த சைட் கூட்டிகிட்டு வரோம். இங்கே இருக்கிறது ஆசிட்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம இந்த சைட் கொண்டு வரப்போ சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது வந்து +3x ஆகிடும், இது வந்து -3 ஆகிடும். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு கூட்டிகிட்டு வரப்போ +3 ஆகிடும். -3 இந்த சைடு வரப்போ +3 ஆகிடுது. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ ஈக்குவேஷன் 1 கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுங்க. இந்த ஈக்குவேஷனை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் எப்பயுமே எனக்கு வந்து ப்ளஸில் இருந்தால் வெல் அண்ட் குட். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் ஈக்குவேஷனை எதெல்லாம் டிவைட் பண்ண போகிறேன்னு சொன்னால் -L. ஸோ -L டிவைட் பண்ணுறதுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்படியே சைனை வந்து சேஞ்ச் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே எல்லாத்தையும் ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிக்கணும், மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கணும். ஸோ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ 1 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ தேர்ட் இது எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டா இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே எப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 2 × ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2 வச்சு உள்ளெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. 2 3s are 6, 2 2s are 4, இங்கே வந்து 1 2s are 1 2 is 2. ஸோ 2z which is equal to -1. ஸோ நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சி. ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் கன்சிடர் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சைடு அப்படியே கிடச்சிடும். ஓகேவா, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா 3 2s are 6 ஆகிடும். இங்கே 2 2s are 4 ஆகிடும். 1 2 is 2. அடுத்தது இங்கே 3 2s are 6 ஆகிடும். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இப்படி கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை வந்து ஆசிட்டஸ் அதே மாதிரி அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஆனால் இங்கே வந்து இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இது பண்ணுறப்போ இங்கே ஆட் பண்ணுறப்போ 6 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. எப்பவுமே பார்க்குறப்போ சேஞ்ச் பண்ண சைனை தான் வச்சு பார்க்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்கா. ஸோ 6 + 1 7. ஸோ 0 is equal to நமக்கு 7 கிடச்சிருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செகண்ட் டைப்பில் 0 is equal to இந்த மாதிரி 0 is equal to some நம்பர் கிடச்சிச்சுன்னா which is not possible, it's a false equation. ஓகேவா, ஸோ which is not possible, it's a false equation. ஸோ இதனுடைய நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்னது, the system has no solution. ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி 0 is equal to some நம்பர் வந்ததுன்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும், the system of equation has no solution. ஓகேவா, ஸோ நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதை நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தா இங்கே வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க இதுலேருந்து நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் இந்த இதையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது இது இங்கே போய்டும், இந்த சைடு வந்துடும், இந்த 4 இந்த சைடு வந்துடும். ஓகேவா, இப்போ இது 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், 2 × இங்கே இந்த சைடு வந்துச்சுன்னா 4 × ஓகே, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 வந்து உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த 4 வந்து உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 2y, இங்கே 2z, இங்கே 4x 4y. ஓகே, ஸோ z எல்லாம் அப்படியே x y வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடு அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே இருக்கிறது ஆசிட்டஸ் அதே மாதிரி வரும், இங்கே இருக்கிறது இந்த சைடு வரப்போ எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ -2y - z is equal to 0. ஓகேவா, ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா இங்கே 4x இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது y டேர்ம் இங்கே பார்த்தீங்கன்னா 4y, இங்கே -2y இருக்குது. 4ல் 2 பொசிஷன் என்னது 2. ஸோ 2y. ஓகே, -2z as it is அதே மாதிரி எழுதிக்கலாம். is equal to 0. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது 2. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, 1 2s are 2, 1 2 is 1. ஓகே, ஸோ அதனால் இங்கே 2 1y ஆகிடும், இது வந்து 1z ஆகிடும், which is equal to 0. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 1 கிடச்சிருச்சு. ஸோ ஈக்குவேஷன் 1 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 எப்படி ஃபைன் பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி இது ரெண்டு ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இங்கே 2 வரப்போ இங்கே இந்த சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இந்த 3 இந்த சைடு போயிடும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ அப்போ 2 ×
ஓகேவா. ஸோ இந்த 3 இந்த சைடு வரப்போ 3 into ஓகே. ஸோ இப்போ இந்த 2 வந்து உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ 2z ஆகிடுது. இங்கே வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x. அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே 3x ஆகிடும், இங்கே 3y ஆகிடும். ஓகே. ஸோ இந்த சைடு நான் அப்படியே ஆசிட்டஸ் வச்சுக்கிறேன். இதை வந்து இவ்வளோத்தையும் நான் இந்த சைடு கூட்டிகிட்டு வர போகிறேன். அப்புறம் ஜஸ்ட் எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே வச்சுட்டு ஆசிட்டஸ் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கூட்டிகிட்டு போகிறப்போ நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ -2z -2x ஆகிடும். இது வந்து அந்த சைடு வரப்போ -2z ஆகிடும். ஓகே. சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸ் டேர்ம் பாருங்கள், 3x - 2y. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 1x. அது 3y இருக்குது, வேறு எதுவும் y கிடையாது. ஸோ ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது z -2z ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு -2z தான் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் 1, 2 and 3 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணி XYZோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எதாவது என்ன பண்ண போகிறேன்னா 2 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்னோட எக்ஸ் டேர்ம் வந்து நான் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகும், 2x ஆகும். இங்கே வந்து 3 2s 6, 2 2s 4. ஓகேவா. ஸோ நமக்கு இப்படி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணால் கேன்சல் பண்ணலாம். சைன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 6ல் 1 போச்சுன்னா 5y. இங்கே வந்து 4ல் 1 போச்சுன்னா 3z which is equal to 0. ஓகே. ஸோ இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்குது. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ நான் ஹோல் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸை வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் வச்சு டிவைட் பண்ணால் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஹோல் ஈக்குவேஷனுக்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ சைன்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே எக்ஸ் டேர்ம் தானே எலிமினேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ் டேர்ம் எலிமினேட் பண்ணால் நெக்ஸ்ட்டும் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக எக்ஸ் டேர்ம் தான் எலிமினேட் பண்ணணும். அப்போ இப்போ செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டா பாருங்கள், இங்கே 2 எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ் டேர்மை எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி எழுதுனா எனக்கு எக்ஸ் டேர்ம் போயிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒய் டேர்மில் 3ல் 1 போச்சுன்னா 2y. இங்கே வந்து -2, இங்கே -1 இருக்குது. ஸோ சேம் சைன்ஸ்னால் ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஸோ ஆட் பண்ணால் -3. ஓகே. z which is equal to, ஸோ இங்கே -27 இருக்குது. ஸோ -27 as it is எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் வித் வேரியபிள் y and z. ஸோ இங்கே y and z. ஓகே. ஸோ சேம் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து இப்போ கன்சிடர் பண்ணி இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ கிடச்ச 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3z இருக்குது, இங்கே 3z இருக்குது. ஸோ z டேர்ம் நம்மளால் தாராளமாக எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே z டேர்ம் வந்து போயிடும். இப்போ 5 இருக்குது. 5ல் 2 போச்சுன்னா நமக்கு 3y. ஓகே. 3y which is equal to இங்கே இருக்க +27 அப்படி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ y is equal to இந்த 27. இப்போ இங்கே இருக்க 3 வந்து இங்கே கீழே வரப்போ டிவிஷனில் வந்துடும். ஓகே. ஸோ 3. ஸோ 1 3s are 3, 9 3s are 27. ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ y is equal to 9. ஓகேவா. ஸோ ஒய்யை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஃபோர்த் இல்லைனா ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு இசட்டோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ y is equal to 9 வந்து நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு போட போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஒய்க்கு பதிலாக 9ன்னு போடும். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக 9ன்னு போட்டாச்சு. இப்போது 9 2s are 18. ஸோ ரிமைனிங்கில் ஆசிட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 18 வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா இது வந்து -18 ஆகிடும். ஓகே. ரிமைனிங்கில் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் சேம் சைன்ஸ்னால் ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 45. சேம் சைனா சேம் அந்த மைனஸ் சைன் வரும். இப்போ இங்கே இருக்க அந்த 3 வந்து கீழே வரப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 3s are 3, 1 3s are 3, ரிமைனிங் 1 5 3s are 15. ஸோ இசட்டோட வேல்யூ என்னது நமக்கு 15. ஏன்னா இங்கே இருக்க மைனஸு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 2 மைனஸ்னால் டிவிஷனில் 2 மைனஸ்னால் மைனஸும் இதாகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ் டிவிஷனில். ஓகே. ஸோ +15. ஸோ இசட்டோட வேல்யூ 15. ஓகே. நமக்கு ஆல்ரெடி ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 9ன்னு. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கொண்டு போயிட்டா தேர்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, x + y + z is equal to 27. ஸோ இந்த ஈக்குவேஷனில்
ஒயோட வேல்யூ போடலாம், இசட்டோட வேல்யூ போடலாம். ஸோ ஒய்க்கும் இசட்டுக்கும் பதிலாக 9 and 15 போட போகிறோம். ஸோ போட்டாச்சு, which is equal to 27. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 24. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 27 அப்படியே வச்சுக்கலாம், அந்த 24 இந்த சைட் கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ வந்து -24 ஆகிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு 27ல் 24 பொசிஷன் நமக்கு 3. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு, இசட்டோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு, அண்ட் ஒயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 9 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்ஒய் இசட்டோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட்டுக்கும் நமக்கு யூனிக்காக நமக்கு செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ யூனிக்காக தனித்தனியாக கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இது இந்த சொல்யூஷனோட நேச்சர் என்னது, த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஒய்இசட்டுக்கு வந்து யூனிக்காக வேல்யூஸ் கிடச்சிச்சின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால் த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த 3 சப்டிவிஷன்ஸும் ஓவர். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 வந்து நமக்கு ஓவர்.